மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாட்டில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனித்தே போட்டியிடும் என்று அக்கட்சியின் ஆலோசகராக இருக்கக்கூடிய அல்லது விஜயின் நண்பராக இருக்கக்கூடிய ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அவருடைய பேட்டி தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு அதிர்வுகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பேட்டியில் அவர் சொல்கிற இது என்னென்னா, நான் இந்த தேர்தல் உத்தி வகுப்பாளர் என்ற அந்த வேலையே நான் விட்டுட்டேன். கடந்த 4 வருடங்களாக அந்த வேலையை நான் செய்வதே இல்லை. ஆனாலும் கடந்த சில வருடங்களில் விஜய் எனக்கு நண்பராக அறிமுகமானார். நானும் பீகாரில் ஒரு கட்சி நடத்துகிறேன், தமிழ்நாட்டில் அவரும் ஒரு கட்சி நடத்துகிறார். இந்த அடிப்படையில் ஒரு சகோதரராக, ஒரு நண்பராக அவருக்கு சில ஆலோசனைகளை நான் அளித்து வருகிறேன். அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாட்டில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை அவர் தனித்தே எதிர்கொள்வார் என்றுதான் நான் கருதுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகுமா, இது பற்றியான ஒரு கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக இந்த தேர்தலில் என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைப்பது என்கிற ஒற்றை குறிக்கோளோடு அதிமுக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது, இந்த தேர்தலை பார்க்கிறது. இது அரித்மேட்டிக்கலாக பாரம்பரிய அரசியல் முறைப்படி இது சரியாக இருக்கலாம். ஆனால் வருகிற 2026 விஜய் அப்படின்ற புதிய சக்தி வரும்போது இந்த அரித்மேட்டிக்கள் எல்லாம் உடைந்து மாற்றத்துக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான புதிய சக்திக்கான இயக்கம் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிறது. அதை விஜய் பூர்த்தி செய்வார் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறார். அதாவது இதெல்லாம் நான் சொல்வது டிசம்பர் வரைக்கும் உறுதியாக இருக்கும். டிசம்பருக்கு பிறகு என்ன என்ற கேள்விக்கு, அப்படி கூட்டணி பற்றிய ஒரு நிலைப்பாட்டை தமிழக வெற்றிக் கழகம் எடுத்தால் அது 2026 ஜனவரி அல்லது பிப்ரவரியில் தான் எடுப்பார்கள் என்றும் ஒரு இக்கை பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசிய ஒன்றையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அரசியலில் நிரந்தர நண்பர்களோ நிரந்தர எதிரிகளோ கிடையாது என்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மேற்கோளை அந்த விழாவிலும் அவர் சுட்டிக்காட்டினார். சரி, அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த பிரசாந்த் கிஷோர் அதிமுக தாவேகா கூட்டணியை உருவாக்கத்தானே வந்தார்னு சொன்னீங்க, இப்படி போட்டு உடைக்கிறாரே என்ற பல்வேறு கேள்விகள் இவரது பேட்டி மூலம் எழுகின்றன. இந்த பேட்டியின் பின்னணி என்ன, அதிமுக தாவேகா இடையே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இந்த பேட்டி அதிமுகவுக்குள்ளும் நிறைய விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அதற்கு முன்பாக அதிமுகவில் சேருவதற்குத்தான் திட்டமிட்டார். அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து, அவருடைய மகன் மிதுனை சந்தித்து இது தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தினார். அவருக்காகவே தான் அதிமுகவில் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு என்ற ஒரு அணியையே புதிதாக உருவாக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அணிக்கு ஆதவ் அர்ஜுனாவை நிர்வாகியாக நியமிப்பது, அதன் மூலம் அவர் கட்சிக்குள்ளே அந்த ஸ்ட்ராட்டஜி விவகாரங்களுக்கு அவரையும் பயன்படுத்தி கொள்வது, இதுதான் எடப்பாடி பழனிசாமியின் ஒரு நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இந்த நிலையில் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி பாட்னாவில் பிரசாந்த் கிஷோரை சந்திக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இதற்கு பிறகுதான் காட்சிகள் மாறுகின்றன. ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் சேருவதை தவிர்த்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் தன் பேட்டியில், எனக்கு விஜயை வருடக்கணக்கில் தெரியும், வருடக்கணக்கில் நானும் அவரும் பழகி வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பாட்னாவில் பிரசாந்த் கிஷோரின் அறிவுரைப்படியே ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில் சேர்கிறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஜிட்டல் திண்ணையிலே விலாவாரியாக விவாதித்திருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்றால், அதிமுக வட்டாரத்தில் நாம் கூறும்போது பாரதிய ஜனதா கட்சியுடன் எந்த விதமான தேர்தல் உறவும் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். அதிலே அவருக்கு எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. ஏனென்றால் பிஜேபியுடன் கூட்டணி என்று அதிமுக ஒரு முடிவை எடுத்துவிட்டால், அதை அறிவித்துவிட்டால், திமுகவுக்கு அதைவிட ஒரு பெரிய வாய்ப்பு இருக்க முடியாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு நிதி உள்ளிட்ட பல்வேறு வகைகளில்
ஏற்படுத்தக்கூடிய இடைஞ்சல்களை சுட்டிக்காட்டி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்கிற அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கு எதிரி என்று அதிமுக மீது ஒரு வலிமையான முத்திரையை குத்திவிடும், அழுத்தமான முத்திரையை குத்திவிடும். அதனால் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். இதை சில மாதங்களுக்கு முன்பே அவர் எடுத்துவிட்டார். அதற்கு பிறகுதான் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து தேர்தலை சந்திப்பது என்கிற ஒரு பூர்வாங்க வேலைகள் அதிமுக தவேக இருதரப்பிலும் ஆரம்பித்து நடந்து வந்தன. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ன ஆரம்பித்தாங்கன்னா 50-50 அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறதோ அதே அளவுக்கு தமிழக வெற்றி கழகமும் போட்டியிட வேண்டும் என்பதுதான் விஜய் கட்சியுடைய முதல் டிமாண்ட். இது அதிமுகவை மிகப்பெரிய அளவிலே அதிர வைத்தது. என்னங்க இப்படி கேட்குறீங்க, நீங்கள் இன்னும் தேர்தலையே சந்திக்கலை, அதுக்குள்ளே 50-50ன்னா எப்படிங்க இது? நாங்கள் 50 வருஷ கட்சி, நீங்கள் ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. இந்த நிலையில் 50-50 அப்படிங்கிறது தேர்தல் உடன்பாட்டுக்கு அது இது எப்படி சாத்தியமாகும் என்று அதிமுக தரப்பில் கேட்டபோது தான் விஜய் தரப்பிலிருந்து சில டேட்டாக்களை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு வருடமாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் தொடர்ந்து சர்வேக்களை மேற்கொண்டு வர்றோம். இதில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 25% ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே 20% அளவுக்கு தான் அதிமுக ஓட்டு வாங்கியிருக்கு. இந்த நிலையில் 25% எங்களுக்கு ஓட்டு இருக்குது, அதனால் எங்களுக்கு 50-50 வேணும் என்பதுதான் தமிழக வெற்றி கழக தரப்பில் வைக்கப்பட்ட முதல் டிமாண்ட். இது பற்றியான பேச்சுகள் தொடர்ந்து உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கின்றன. இதிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் தான் இந்த பேச்சிலே அதிமுகவின் சார்பாக ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, அவங்க விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகர், ஒரு சினிமா ஹீரோ, அவருக்கு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அவருக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் வாக்குகளாக மாறுமா? தேர்தல் என்று வரும்போது விஜயுடைய சினிமா பார்ப்பதும் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவதும் ஒன்றுதான் என்று மக்கள் கருதுவார்களா? ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவார்களா என்றெல்லாம் விவாதித்த எடப்பாடி பழனிசாமி அவங்க எடுக்கிறது இருக்கட்டும், நம்ம எடுப்போம் என்று சொல்லி விஜயுடைய செல்வாக்கு என்ன என்று தமிழ்நாடு அளவில் ஒரு அசஸ்மெண்ட்டு, ஒரு அப்சர்வேஷனை இவரும் அதிமுக தரப்பில் சில தனியார் கம்பெனிகளை வைத்து மேற்கொண்டிருக்கிறார். அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், விஜய்க்கு வட தமிழ்நாட்டில்தான் ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது, அதுவும் தலித் வாக்காளர்கள் மத்தியில் விஜய் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துகிறார். அதே நேரம் தெற்கு மற்றும் மேற்கு, அதாவது கொங்கு மண்டலத்தில் விஜய்க்கு சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை என்பதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் மேற்கொண்ட ஆய்வு மூலம் கிடைத்த ஒரு தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் ஒரு பக்கம் இந்த ஆய்வு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒரு பக்கம் எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது என்கிறார்கள். இதுபடி உள்ள பேச்சு டே பை டே என்றல்ல, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சு நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தான் 2வது ஆண்டு விழா வருகிறது. அந்த 2வது ஆண்டு விழாவில் விஜய் என்ன சொல்கிறார்? நாங்கள் தான் முதன்மை சக்தியாக இருப்போம் என்று சொல்கிறார். அடுத்ததாக அதே விழாவில் பேசிய பிரசாந்த் கிஷோர் 2026 விஜய் ஆட்சி அமைப்பார் என்று சொல்கிறார். அதே போல் அந்த விழா மேடையிலே ஏற்கனவே அதிமுகவில் சேர முடிவெடுத்து வந்த ஆதவ் அர்ஜுனா தவேக தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளராக அந்த மேடையில் என்ன சொல்கிறார்? நாங்கள் என்ன 45 சீட்டுக்கு வரோம்னு நினச்சிங்களா? நாங்கள் ஆட்சியை பிடிக்க வந்தவர்கள் என்று சொல்கிறார். அப்போ என்ன 45 சீட் அப்படிங்கிறது என்ன? இவர்கள் பாதிக்கு பாதி என்று பேச்சுவார்த்தையை ஆரம்பித்த போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அதிமுக தரப்பில் உங்களுக்கு அதிகபட்சமாக 50 சீட்டுகள், 45லிருந்து 50 சீட்டுகள் என்ற கட்டம் வரை ஒரு பேச்சு வந்திருக்கிறது. அதை சுட்டி காட்டித்தான் ஆதவ் அர்ஜுனா அந்த மேடையிலே நாங்கள் என்ன 45 சீட்டுக்கு வரவங்க நினச்சிங்களா, நாங்கள் ஆட்சியை பிடிக்க வந்திருக்கோம் என்று ஒரு வார்த்தையை விடுகிறார். இப்படி ஒவ்வொருவரும் சொல்லி வைத்தார் போல 2026 தேர்தலில் விஜய் தனியாக நிற்பார் என்று அந்த மேடையிலே பேசினார்கள். அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் பிரசாந்த் கிஷோர் இந்த பேட்டியை கொடுக்கிறார். இந்த பேட்டிங்கிறது தமிழ் பத்திரிகைகள் மட்டுமல்ல, ஆங்கில பத்திரிகைகளிலும் மிக பெரிய அளவிலே இது
எதிரொலித்தது. அதாவது விஜய் வந்து 2026 அதிமுக கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட விரும்புகிறார் என்பதுதான் அவர்கள் போட்ட தலைப்பு. இப்படிப்பட்ட இந்த நிலையில் பிகேவின் பேட்டி, அந்த 2ஆம் ஆண்டு விழாவில் அவர்கள் பேசிய பேச்சு எல்லாத்துக்கும் பின்னணி என்னவென்றால் 50-50 ஆரம்பித்த அந்த தேர்தல் உடன்பாடு தங்களுடைய பேர வலிமையை தமிழக வெற்றிக் கழகம் அதிகரிக்க வேண்டும், அதை அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சி தான். இதே நேரம் பிரசாந்த் கிஷோரின் இந்த பேட்டி பற்றி இன்னொரு புதிய ஒரு கோணத்தை சொல்கிறார்கள் ஐபேக்கில் இருக்கக்கூடிய சிலர். அதாவது அவருடைய அந்த ஐபேக் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதில் பணிபுரிந்த பிரசாந்த் கிஷோரின் இயல்பை அறிந்த சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து உள்ளுக்குள்ளே இன்னொரு சங்கதி இருக்குது. அதாவது பிரசாந்த் கிஷோர் விஜயோட ஸ்ட்ராட்டஜியை பேட்டியாக கொடுத்துருக்காரு அப்படின்னு பல பேர் விவாதிக்கிறாங்க. அது இல்லை, இந்த பேட்டியே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக விஜய் கூட்டணி உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. அதே போல் விஜய் தனித்து நிற்க வேண்டும் என்பதிலும் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா விஜய் தனித்து நின்றால் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் சிதறும், அதன் மூலமாக எதிர்க்கட்சிகளுடைய அணிகள் அதிகமாகும். இந்த நிலையில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பது எளிது என்ற ஒரு கணக்கை திமுக போட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக தரப்புக்கு, அது ஆளுந்தரப்புக்கு சற்று ஒரு மிதப்பை, ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்துகிற முயற்சியாக கூட இது இருக்கலாம். பிரசாந்த் கிஷோரின் இயல்பை வைத்து பார்த்தால் அவர் அந்த விவேக் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இண்டிகேட்டரை ஒரு பக்கம் போட்டு இந்த பக்கம் அதற்கு எதிர்பக்கம் போகாமல் யூட்டன் அடிக்கக்கூடிய ஒரு ஆளாக கூட அவர் இருந்திருக்கிறார். ஏனென்றால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பிரசாந்த் கிஷோர் தேர்தல் உத்தி வகுப்பாளர் என்ற அந்த ஒரு வேலைக்காக அதிமுகவோடு பேச்சு நடத்தினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் அவருடைய அறிதலின் பேரில், அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார், அவருடைய அறிதலின் பேரில் அதிமுக தரப்பில் முக்கியமான சிலரை பிரசாந்த் கிஷோர் சந்தித்தார். அப்படி சந்தித்து விட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முதற்கட்ட ஆலோசனையை முடித்துவிட்டு வெளியே சென்ற பிரசாந்த் கிஷோர் நேராக சென்று அப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை சபரீசனை சந்தித்தார். அதன் பிறகுதான் 2021 தேர்தலில் திமுகவுக்காக அவர் வேலை செஞ்சார். இப்படிப்பட்ட ஒரு நபர் பிரசாந்த் கிஷோர். அதனால் அவர் பேட்டியை வச்சு அதை வெளிப்படையாக அதிலிருந்து கருத்துக்களை எடுக்கக்கூடாது. அவர் ஸ்ட்ராட்டஜியை பேட்டியாக கொடுக்கல, அவரோட பேட்டியே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்ற ஒரு புதிய கோணத்தையும் சொல்கிறார்கள். இந்த நிலையில் இதுவரை தேர்தலையே சந்திக்காத, இன்னமும் தங்கள் பலம் என்ன என்று நிரூபிக்காத விஜயை அவருடைய சினிமா முகம் என்ற பலத்தை மட்டுமே வைத்து அதை அரசியல் பலமாக எடை போட முடியுமா? இந்த நிலையில்தான் விஜய் தன்னுடைய அந்த கோரிக்கைகளை நியாயமாக செய்ய வேண்டும். இந்த கூட்டணி, அதாவது 2026 திமுக ஆட்சியை அகற்ற வேண்டுமானால் அதிமுக தவேக கூட்டணி அமைந்தால் முடியும். இதை சமீபத்திலே திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட ஒரு பேட்டியில் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு கூட்டணி உருவானால் அது எங்களுக்கு சவாலாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அந்த அரித்மேட்டிக் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார். இந்த நிலையில் அதிமுக தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான அழுத்தம் கொடுக்கும் வகையில் தான் விஜயுடைய பேச்சு, அந்த விழா மேடையிலே பிரசாந்த் கிஷோர் ஆதவர்ஜினியோடைய பேச்சு, அதை தாண்டி பிரசாந்த் கிஷோரின் இந்த பேட்டி அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். விஜய்க்கு இவ்வளோதான் செல்வாக்கு இருக்குது, அவர் சொல்கிறபடி 25% என்பதெல்லாம் அல்ல, இதை நாம் போக போக அவருக்கு புரிய வைப்போம், தேர்தல் நெருங்க நெருங்க அவருக்கு கள யதார்த்தம் புரியும், அப்போது அவர் கனிந்து வருவார் என்பது அதிமுக தரப்பிலே இப்போதைய நம்பிக்கை. இதுதான் அதிமுக தவேக இடையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றியான அப்டேட். அடுத்ததாக, திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் அறிவிப்பு வெளியானது. அதையடுத்து 2 மாவட்ட செயலாளர்கள் தனித்தனி அறிவிப்புகளாக மாற்றப்பட்டனர். நாமக்கல் மேற்கு மாவட்டம் மூர்த்தி நியமிக்கப்பட்டார். அதே போல தருமபுரி கிழக்கு மாவட்டத்தில் தர்மசெல்வன் நியமிக்கப்பட்டார். இந்த 2 நியமனங்களுமே உட்கட்சிக்குள் பெரிய அதிர்வுகளை, சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த நிலையில் அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர் மாற்றங்கள் தொடர்ந்து நடக்கும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் ஓரிரு நாட்களுக்கு முன்பு திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் தன்னுடைய வேலூர் மாவட்டத்தில் தன்னுடைய மகன் வேலூர் எம்பி கதிரானந்துக்கு
மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததாகவும், அப்போது முதலமைச்சர் துரைமுருகனிடம் சற்றே கோபப்பட்டு, வேணா நான் கட்சி தலைவர் பதவியை ரிசைன்மெண்ட் போட்டுமா, நீங்களே இருந்து நடத்திக்கிறீங்களா என்று கேட்டதாகவும் நாம் கூறியிருந்தோம். இது திமுகவுக்குள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மின்னம்பலம் வெளியிட்ட இந்த செய்தியை முக்கியமான பிற ஊடகங்களும் எடுத்து அப்படியே வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, அடுத்த அப்டேட் என்ன என்று அறிவாலய தரப்பில் நாம் விசாரித்த போது, எப்போதுமே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அமைச்சர் துரைமுருகனுக்கும் இதே போல ஊழல் வருவதும், அதற்கு பிறகு அந்த ஊழல் தீர்ந்து இருவரும் சுமூகமாக இருப்பதும் ரொம்ப வாடிக்கையான ஒன்றாகவே இருக்கிறது. முதலமைச்சரை சந்திக்காமலே சில நாட்கள் கூட துரைமுருகன் இருந்திருக்கிறார். இவரிடம் மட்டுமல்ல, கலைஞர் திமுக தலைவராக இருந்தபோது கூட அவரிடம் சில நேரம் உரிமையாக கோபித்து கொண்டு துரைமுருகன் சில நாட்கள் அறிவாலயம் பக்கம் கூட வராமல் இருப்பார். அதே போல இவரிடமும் அதிக உரிமையோடு சில கேள்விகளை கேட்பதும், அதைவிட அதிக உரிமையோடு கோபித்து கொண்டு வராமல் இருப்பதும் இயல்பாக நடக்கக்கூடியதான். அப்படிப்பட்ட வகையில் தான் அந்த உரையாடலும் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே நேரம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அதுக்கப்புறம் இது பற்றி ஆலோசித்தார். அதாவது துரைமுருகன் மகன் கதிரானந்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி அளிக்கலாமா என்பது பற்றி ஆலோசித்தார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த எம்பி தேர்தலை ஒரு முன்னுதாரணமாக இதில் காட்டுகிறார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு கதிரானந்தை மீண்டும் நிறுத்தலாமா என்ற ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதே போல் அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும்போது அங்கங்கே யாரை வேட்பாளராக நியமிப்பது, சிட்டிங் எம்பியே மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கலாமா அல்லது புதியவர்களை அறிவிக்கலாமா என்ற ஒரு ஆய்வு நடந்த போது, உளவுத்துறை உட்பட மற்ற அனைத்து ரிப்போர்ட்டுகளுமே வேலூரில் கதிரானந்த் நின்றால் வெற்றி பெற மாட்டார் என்றுதான் முதலமைச்சருக்கு அந்த ரிப்போர்ட்டுகளை அளித்தன. ஆனால் முதலமைச்சர் அப்போது என்ன சொன்னார் என்றால், திமுகவின் பொதுச் செயலாளர் கலைஞர் காலத்திலிருந்து முக்கியமான ஒரு இடத்தில் இருப்பவர், அவர் தனக்கு ஒரு சீட் கேட்குறாரு. அப்போ அதை நம்ம கொடுக்காம இருக்க முடியாது. அதனால் கதிரானந்த் தான் வேலூரின் வேட்பாளர், அவரை நாம் வெற்றி பெற வைப்போம், அவரை வெற்றி பெற வைப்பதற்கான வேலைகளை செய்யுங்கள் என்று அறிவுறுத்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் கதிரானந்துக்கே அந்த வாய்ப்பை வழங்கினார் முதலமைச்சர். அதே போல இப்போது வேலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகள், வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய வேலூர் மாவட்ட செயலாளராக தற்போது ஏபி நந்தகுமார் இருக்கிறார். இவர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினரும் கூட. இந்த நிலையில் அவரிடமிருந்து காட்பாடி, குடியாத்தம், கேவிக்குப்பம் இந்த 3ஐ பிரித்து கதிரானந்துக்கு மாவட்ட செயலாளராக கொடுக்க வேண்டும், அல்லது 3 வேண்டாம் 2 தொகுதிகள் கூட இருந்தால் போதும் என்ற அளவுக்கு சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என்று சொல்கிறார்கள். அதே ஸ்கேலில், அதாவது பொதுச் செயலாளர் அவர் பேரில்தான் அனைத்து அறிவிப்புகளும் முரசொலியில் வருகின்றன. ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டாலும் சரி, ஒரு மாவட்ட செயலாளர் நீக்கப்பட்டாலும் சரி, எந்த ஒழுங்கு நடவடிக்கை என்றாலும் அது பொதுச் செயலாளர் பெயரில் தான் முரசொலியில் வருகிறது. அப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் தனக்காக ஒரு மாவட்ட செயலாளர் கேட்கிறார், அதை எப்படி இல்லை என்று சொல்வது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சற்று கனிந்து வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் மாற்றம் வரலாம் என்று சொல்கிறார்கள். இது பற்றி நாம் வேலூர் மாவட்ட செயலாளராக தற்போது இருக்கக்கூடிய ஏபி நந்தகுமார் வட்டாரத்தில் விசாரித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளராக நந்தகுமார் இருக்கார். ரைட்டு, உண்மைதான். நீங்கள் தொகுதி அதிகமாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் மாற்ற போகிறாங்களா, அல்லது மாவட்ட செயலாளரின் செயல்பாடுகள் அடிப்படையில் மாற்ற போகிறாங்களா? மாவட்ட செயலாளரின் செயல்பாடுகள் அடிப்படையில் என்றால் வேலூர் மாவட்டத்தில் ஏபி நந்தகுமாருக்கு எதிராக யாரேனும் ஒரு புகார் உண்டா? தினமும் அவர் வேலூரில் இருந்தால் காலை 8 மணி முதல் 10 மணி வரை தினமும் கட்சிக்காரர்களை சந்திக்கிற ஒரு சில மாவட்ட செயலாளர்களில் நந்தகுமாரும் ஒருவராக இருக்கிறார். மற்றவர்களைப் போல 10 மணிக்கு எழுந்து வீட்டை விட்டு வெளியே யாராவது கட்சிக்காரன் இருக்கானா அப்படின்னு பார்க்கறதில்ல. 8 மணிக்கே உட்கார்ந்து கொண்டு வருகிற கட்சிக்காரர்களிடம் விசாரித்து அவர்களது நல்லது கெட்டதுகளுக்கு உதவி செய்யக்கூடிய மாவட்ட செயலாளர் நந்தகுமார் இருக்கிறார். இந்த அடிப்படையில் தலைமை என்ன சொன்னதோ அதை நந்தகுமார் செய்வார், அதிலே எந்த விதமான தயக்கமும் நந்தகுமாருக்கு இல்லை என்று அவருடைய வட்டாரத்தில் சொல்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தால் கதிரானந்துக்கு நந்தகுமாரின் மாவட்டத்திலிருந்து சில தொகுதிகளை பிரித்து கொடுப்பதற்கு
முதலமைச்சர் முடிவு செய்து விட்டார். அதே நேரம் நந்தகுமாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். இது பற்றிய ஒரு ஆலோசனை தான் அறிவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் திமுக வட்டாரத்தில். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.